காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா பண்ணலாங்களா? அதுக்கு பெப்பர், கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தனியா, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி, காலிஃப்ளவரையும் பொடியாக கட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு, காலிஃப்ளவர் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு, கொஞ்சம் உப்பு அதிலேயே சேர்த்து, தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி, ரொம்ப வெந்துடாமல் ஒரு 3/4 வேக்காடு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு வறுத்ததை வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இது வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா கலரி கொஞ்சம் செவக்கட்டோன்னு விட்டு எடுத்துக்கோங்க. இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த மசாலாலேயே ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ரைஸ் ரெடி பண்ணலாம். இதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும், பசங்களுக்கு டிஃபன் கட்டுறதுக்கு இந்த மசாலாலேயே கொஞ்சம் வடித்த சாதமும் கொஞ்சம் அதில் நெய்யும் உப்பு சேர்த்து கலரி எடுத்திங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ரைஸ் ரெடி.